ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஆடிப்பட்டத்தின் ஹைலைட்ஸ் பார்க்கலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் பறிச்சுக்கலாங்க. இந்த வீடியோ எப்படி உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அறுவடையை பார்த்துட்டே இருந்த கண்களுக்கு இப்போ நிறைய செடியினுடைய வளர்ச்சி, செடியினுடைய எப்படி வளர்த்துறது அப்படின்ற மாதிரி தான் நான் வீடியோ போடுறேங்க. இப்போ அறுவடை வீடியோவை நிறைய பேர் மிஸ் பண்ணுவீங்க. அதனால தான் என்னுடைய அறுவடை வீடியோவில் நான் எனக்கு பிடிச்ச அறுவடை அப்படின்ற தலைப்பில் நான் உங்களுக்கு இப்போ இந்த அறுவடையை உங்களுக்கு நான் ஹைலைட்டை மட்டும் கட் பண்ணி உங்களுக்கு போடுறேங்க. இப்போ நம்மளுடைய ஆடி பட்டத்தினுடைய விதை செடிகள் வளர்ந்து நம்மளுக்கு அறுவடை வர்ற வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ கிளிப் போடுவோங்க. எதுக்கு அப்படி போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நான் வளர்த்து எப்படி அறுவடை பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் உங்களுக்கு காட்டுறேங்க நான். ஏன்னா நான் இப்போ நான் ஆடிப்பட்டத்துக்கு விதை நட்டதையும், இதுக்கு முன்ன ஆடிப்பட்டத்து அப்போ நான் விதை நட்டு அறுவடை பண்ணதையும் உங்களுக்கு நான் காட்டுறேங்க. அதனுடைய ஹைலைட்ஸ் தாங்க இது. பாருங்க, வெள்ளைப்பாகல் எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க கொடி. அந்த மாதிரி நீங்கள் காய் அறுவடையை பாருங்க. காய் அறுவடையிலேருந்து கேள்வி வருங்க. அதனால நீங்கள் நல்ல வீடியோவை தொடர்ந்து நல்லா கவனித்து பாருங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு கேள்வி இருக்குது. திங்கட்கிழமை யார் வின்னர்ன்றதையும் இந்த வீடியோவில் நான் தெரிவிக்கிறேங்க. அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். என்னென்ன அறுவடை நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் நல்லா கவனமாக பாருங்கள். எப்படி கொடி அழகாக வளர்த்தி நான் எப்படி காய் பறிச்சிருக்கேன் அப்படின்றது எனக்கு இதெல்லாம் ஒரு மெமரிஸுங்க. மெமரிஸினோட என்னுடைய உழைப்பு இதில் இருக்குது. இந்த செடிங்களை பார்க்கும் போதும் எனக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம இந்த அளவுக்கு அறுவடை பண்ணியிருக்கிறோமா அப்படின்னும் போது எனக்கே ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு வியப்புன்னு கூட சொல்லிக்கலாங்க. அந்த மாதிரி இந்த வருஷம் ஆடிப்பட்டத்தினுடைய செடியை இந்த அளவுக்கு கொண்டு வரணும் அறுவடைக்குன்னு சொல்லி நான் பாடுபடுறேங்க இப்போ. ஏன்னா போன வருஷத்தினுடைய ஆடிப்பட்டத்தினுடைய அறுவடை எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ அருமையாக நான் செடியை வளர்த்திருக்கேன் பாருங்கள். எவ்வளோ கொடி பாருங்கள், எவ்வளோ அருமையாக பிஞ்சு வச்சுருக்குது பாருங்கள். இதெல்லாம் லாங் பீன்ஸுங்க. லாங் பீன்ஸு, பொல்லங்காயெல்லாம் சும்மா சூப்பரான அறுவடை வந்துச்சுங்க. இந்த முறை தான் பொல்லங்காய் நம்மளுக்கு செடியே வளர மாட்டேன்துங்க. ஆனால் போன வருஷம்லாம் பொல்லங்காய் சூப்பரான அறுவடைங்க. இந்த வருஷம் ஒரே ஒரு கொடி மட்டும் வளர்த்திட்டு வரேங்க. விதை மறுபடியும் வாங்கிட்டு போடணுங்க. எனக்கு போகிறதுக்கு டைம் இல்லாததுனால நான் இன்னும் வாங்கிட்டு போடலைங்க. பொல்லங்காய் விதை மட்டும் நான் இன்னும் ஒரே ஒரு கொடி மட்டும்தாங்க ஏறிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் கொடி. காயும் அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு. வெண்டைக்காவும் அவ்வளோ சூப்பராக விளைஞ்சிச்சிங்க. அந்த மாதிரி காயினுடைய அறுவடையெல்லாம் பார்க்கவே எனக்கு அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குதுங்க அந்த வீடியோங்களை. நிறைய பேர் புதிய சப்ஸ்கிரைபர்கள் வந்திருக்கீங்க. அவங்க என்னுடைய பழைய வீடியோவை பார்க்கணும். அதுக்கு வேண்டி தான் இந்த ரீமிக்ஸ் வீடியோங்க. ஒரு பழமொழி கூட இருக்குதுங்க. அதாவது நம்ம கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கறதுன்றத ஒரு பழமொழிக்கு ஏற்ப இந்த நான் கடந்து வந்த பாதையை இந்த வீடியோ மூலிமா நான் திரும்பி பார்க்குறேங்க. ஏன்னா நான் எப்பயுமே ஒரு ஒரு அளவுக்கு நான் வளர்ந்தேன் அப்படின்னா பின்னாடி நான் திரும்பி பார்ப்பேங்க. நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்திருக்கோம் அப்படின்றத நான் திரும்பி பார்ப்பேங்க. அந்த மாதிரி என்னுடைய மாடி தோட்டத்தையும் நான் திரும்பி பார்க்குறேங்க. நான் எப்படி அறுவடை கொண்டு வந்திருக்கேன், எப்படி நான் வளர்த்திருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் திரும்பி பார்த்து உங்களோட நான் சந்தோஷப்பட்டுக்கிறேங்க. அதை ஷேர் பண்ணி நான் சந்தோஷப்படுறேங்க. நீங்களும் அப்படியே அறுவடை உங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சுங்க. நல்ல அறுவடையை உங்களுக்கு காமிச்சு. அதனால தான் சரி இந்த முறை உங்களுக்கு இந்த மாதிரி ஹைலைட்ஸ் போட்டு உங்களுக்கு விடலாம் அப்படின்ட்டு இந்த முடிவை நான் எடுத்திருக்கேங்க. இது எந்தெந்த நாளைக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன்கிழமைக்கும் சனிக்கிழமைக்கும் 2 நாளைக்கு மட்டும் உங்களுக்கு ஹைலைட்ஸ் வருங்க. மற்ற நாள் திங்கட்கிழமை, வெள்ளிக்கிழமை அந்த 2 நாளைக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற கார்டன் எப்படி இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு நான் வீடியோ காட்டுவேங்க. திங்கட்கிழமை வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. எப்படின்னா, ஆட்டு எருவு போடலாமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆட்டு எருவு போடலாம் சிஸ்டர். ஆனால் புது எருவு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, செடிக்கு போடுறீங்க அப்படின்றத மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்கள் ஆட்டு எருவு புது எருவு போடலாங்க. தப்பு கிடையாது. ஆனால் ஒன்று அதுக்கு டெய்லி தண்ணி தெளிக்கிற மாதிரி நம்ம லைட்டாக தண்ணி ஸ்ப்ரே கொடுத்துட்டே இருக்கணுங்க. அப்படி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா, செடிக்கு எந்த நோவும் தாக்காதுங்க. சப்போஸ் நீங்கள் ஆட்டு எருவு போட்டுட்டு நீங்கள் 2 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி விடுறதா இருந்துச்சுன்னா,
நோவு தாக்கிடுங்க செடியை. செடி வந்து வாட்டம் கொடுத்துருங்க, வாடிடும். அதனால் வந்து தான் மண்ணில் கலக்கும் போதே வந்து மண்ணில் கலந்து ஒரு 10 நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணணும்னு எதுக்கு சொல்கிறது அப்படின்னா இதுக்கு தாங்க. அது புது எருவு யூஸ் பண்ணும்போது அந்த எருவினுடைய ஹீட்டு வந்து அந்த செடியை தாக்கிடுங்க. அதுக்கு தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டாக் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஹீட்டு வந்து அந்த செடிக்கு தாக்காதுங்க. அதனால தான் உடனடியா நீங்க யூஸ் பண்ணியே ஆவணுன்ற சிச்சுவேஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, தண்ணி நல்லா ஒரு இல்ல என்ன பண்ணுங்க, அப்படியே மோட்டியோடயே நீங்க வந்து தண்ணி நனச்சு விட்டுருங்க. ஒரு வாரம் வரைக்கும் இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் எடுத்து நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அது மக்கிடுங்க. ஓரளவுக்கு அந்த ஈரம் பட அந்த ஆட்டு வந்து கொஞ்சம் அம் கொஞ்சம் மக்குங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு வாரம் கழிச்சு நீங்க யூஸ் பண்ணும்போது, உங்களுக்கு அந்த ஹீட் வந்து ஓரளவுக்கு செடிக்கு தாக்காது. செடியும் வாடாதுங்க. அதனால நீங்க இந்த மாரி யூஸ் பண்ணுங்க. உடனுக்குடனே செடிக்கு போடுறத விட, நீங்க ஒரு வாரம் அந்த மூட்டைக்கு மட்டும் தண்ணி தெளிச்சு வச்சுட்டு இருங்க. அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணுங்க. ஒண்ணும் ஆகாதுங்க. பீர்க்கங்காய் அறுவடை பார்த்துட்டுருப்பீங்க. இப்ப வந்து லாங் பீன்ஸ் அறுவடை பாருங்க. உங்களுக்கு வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு வந்து லிக்விட் தண்ணி ஊத்துறதையும், என்னுடைய செடி வளர்ச்சியும் வீடியோவும் உங்களுக்கு வருங்க. அதையும் தொடர்ந்து பாருங்க. ஏன்னா, அதில தான் உங்களுக்கு வந்து வின்னர் அறிவிப்பேன். அதனால வெள்ளிக்கிழமை வீடியோவ கட்டாயம் எல்லாரும் பாருங்க. சனிக்கிழமை அப்படியே அவங்களுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸில விதைய போஸ்ட் மூலியமா போட்டு விட்டுருவோங்க. சனிக்கிழமை போட்ட வீடியோவிலையும் கலைன்றவங்க வின்னர் ஆயிருக்கீங்க. திங்கட்கிழமை போட்ட வீடியோவிலையும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல வந்து சொல்லியிருக்கீங்க 9 ரோஸ்ன்னு. அதுதான் சரியான விடைங்க. 9 ரோஸ்ன்றது தான் கரெக்டான ஆன்சருங்க. அதனால வந்து திங்கட்கிழமை போட்ட வீடியோவிலையும் கலைன்றவங்க முதல்ல சொல்லியிருக்கீங்க. அதனால 2 வீடியோலையும் நீங்க வந்து முதல்ல சொல்லியிருக்கிறீங்க. மத்தவங்க வந்து எல்லா 2, 3 பேர் கரெக்ட்டா 9 ரோஸ்ன்னு நெறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஆனா வந்து, இவங்க வந்து முதல்ல சொல்லிட்டாங்க. அதுதான் வந்து நீங்களும் அப்படி சந்தேகமா இருக்கிறவங்க, வீடியோல போய் நீங்க கமெண்ட்ஸ்ல செக் பண்ணிக்கலாங்க. போட்டியில கலந்துக்கிறவங்க அத்தனை பேருக்குமே வாய்ப்பு இருக்குதுங்க. மனம் தளர வேண்டாங்க. ஏன்னா இந்த வாரம் முடிஞ்சதுனாலும், அடுத்த வாரம் மறுபடியும் நீங்க வந்து பதில சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா இந்த போட்டி வந்து பார்த்தீங்கன்னா, 10 வாரம் தொடர்ந்து நான் குடுக்குறேங்க. அதனால எல்லாருக்குமே வாய்ப்பு போகணுன்றதுனால தான் நான் 10 வாரம் தொடர்ந்து இதுக்கு வந்து நான் ஒவ்வொருத்தரா செக்ஷன் பண்றேங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து கவலைப்பட வேண்டாங்க. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால நீங்க மனம் தளராதீங்க. இருக்கிறவங்களுக்கு அ தொடர்ந்து வீடியோ பார்த்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா விதை கிடைக்குங்க. லாங் பீன்ஸ் பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குது காய். செடி பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நோவே தாக்காத செடிங்க. நோவுன்றதே இந்த ஆடிப்பட்டத்துக்கு வராத ரகங்க இதெல்லாம். ஒரு பூச்சி கூட இதுக்கு தாக்குதல் வந்ததே கிடையாதுங்க. போன வருஷம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பூச்சி தாக்கல்ன்றத பேச்சுக்கு இடமில்லாத போயிடுச்சுங்க. அதுதாங்க எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் என்ன அப்டின்னா, கத்தி ரகத்துக்கா இருக்கட்டும், லாங் பீன்ஸுக்கா இருக்கட்டும், ஒரு பேனு கிடையாதுங்க. அந்த அளவுக்கு பளிச்சுன்னு காய் வந்து சூப்பரா இருந்ததுங்க. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, அ கேள்வி நேரங்க இது. மொத்தமா எத்தனை காய்கள் நான் அறுவடை பண்ணியிருக்கேன்? அப்படின்றது தான் கேள்விங்க. ஏன்னா, என்னென்ன வெரைட்டியா நான் வந்து காய் அறுவடை பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணாலும் பரவாயில்ல. இல்ல மொத்தமா நம்பர்ஸ்ல நீங்க சொன்னாலும் எனக்கு போதுமானதுங்க. அதனால நீங்க வகை வகையா சொன்னாலும் சரி. இல்ல என்னால வகை வகையா என்னால வந்து கமெண்ட்ல எழுத முடியாதுங்க. நான் நம்பர்ஸ் மட்டும் எழுதிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கனாலும், நம்பர்ஸ் மட்டும் போட்டீங்கனாலும் போதுமானதுங்க. அதனால உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அந்த மாரி கமெண்ட் குடுங்க. மொத்தமா நான் எத்தனை காய்கள் அறுவடை பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான் கேள்விங்க. கேள்வி நல்லா புரிஞ்சுக்குங்க. கேள்வி இந்த வீடியோ மொத்தத்திலயும் நான் எத்தனை காய்கள் அறுவடை பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான் கேள்விங்க. என்னென்ன காய் அறுவடை பண்ணியிருக்கிறேன்னு நீங்க சொன்னீங்கனாலும் எனக்கு சந்தோஷம் தாங்க. இல்ல மொத்தமா நம்பர்ஸ்ல சொன்னீங்கனாலும் சந்தோஷம் தாங்க. வாங்க அடுத்தது வந்து பொடலங்கா அறுவடை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த மாடி தோட்டத்த பத்தி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கேளுங்க நான் சொல்றேன். வீடியோவுக்கு நல்லா சப்போர்ட் குடுங்க. நல்லா ஆதரவு குடுக்குற அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணிட்டு பாருங்க. லைக் வரதில்லைங்க. அதனால லைக் பண்ணிட்டு பாருங்க. ஷேர் பண்ணுங்க. புடலங்கா வாங்க அறுவடை பண்ணலாம். எப்படி அறுவடை பண்றேன்னு பாருங்க. எவ்வளோ சூப்பரான புடலங்காங்க இந்த முறை. நல்லா பல்பு மாரிங்க. அதாவது சீரியல் பல்ப் மாரி வெள்ள வெள்ளையா எப்படி தொங்குது பாருங்க. பந்தல் முழுக்க எப்படி தொங்குது பாருங்க.
இதே கொடியில் தாங்க நான் வந்து 2-3 வருஷமாக நான் ஏற்றி அறுவடை பண்ணுறேன். இப்போ இருக்கிற கொடியே தாங்க. பெருசாக நம்ம கொடியெலாம் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதில்லைங்க. இந்த கொடியிலே தாங்க எல்லா கொடியுமே ஏறுது. காயும் எல்லா காயும் அறுவடை பண்ணுறோம். இதுவே எனக்கு போதுமானதா தோணுதுங்க. அதனால தான் நான் கொடிய வந்து பெருசா நான் வந்து ஆடம்பரமா கட்டுறதுக்கு விரும்புறதில்லைங்க. இதுவே அழகா நம்மளுக்கு வந்து அறுவடைய குடுக்குதுங்க. அதனால தான் நான் இதுவே போதுமானதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டுருக்கிறேங்க. புடலங்கா மட்டும் நெறைய புடலங்காங்க இந்த முறை அறுவடை. ஹைலைட்ஸ் எப்படி இருக்கு? என்னுடைய ஐடியா எப்படி இருக்குதுன்றதையும் கமெண்ட் குடுங்க. காய் எப்படி இருக்குதுன்றதையும் கமெண்ட் குடுங்க. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மத்தவங்களுக்கு இப்ப அவசரமா எனக்கு விதை வேணுங்க அப்படின்ற மாரி உங்களுக்கு தோணுச்சுன்னா, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாங்க. சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சலுகை இருக்குதுங்க. விதை வாங்குறதுல சலுகை இருக்குதுங்க. பாருங்க எவ்வளோ அழகா நீட்டா எப்படி தொங்கிட்டு இருக்குது பாருங்க. உண்மையிலே எனக்கே வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது, நம்ம இப்படிலாம் காய் அறுவடை பண்ணியிருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே வந்து இன்னைக்கு ஒரு எப்படி சொல்றதுன்னா, அந்த சந்தோஷத்த வந்து சொல்லவே வார்த்தை இல்லைங்க. அந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்குதுங்க, இந்த அறுவடை வீடியோ பார்க்கும்பொழுது. இதே மாரி தாங்க என்னுடைய பழைய வீடியோ அத்தனையும் பார்த்தீங்கன்னா, நல்ல அறுவடைங்க. நல்ல ஒரு வே இந்த செடிங்க வளர்ச்சி பார்க்கும்போது நல்லாருக்கும். பார்க்கறதுக்கும் நல்லாருக்கும். பறிக்கிறதும் நல்லாருக்கும். அதனால நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க என்னுடைய பழைய வீடியோவ நீங்க எடுத்து பார்க்கலாங்க. நெறைய அறுவடை குடுத்துருக்கேன் அதுல. நீங்க பழைய வீடியோலேருந்து கமெண்ட் குடுக்குறவங்களுக்கும் அந்த விதைக்கு முன்னுரிமை உண்டுங்க. அதனால வந்து பழைய வீடியோலேருந்து நீங்க பார்க்குறவங்களா இருந்தா, கண்டிப்பா நான் வந்து தேர்ந்தெடுக்கிறதுல அவங்கள நான் தேர்ந்தெடுப்பேங்க. அதனால கமெண்ட்டுக்கு எப்பயுமே முன்னுரிமை உண்டுங்க, விதைக்கு. அதனால பழைய வீடியோவும் பார்த்து நீங்க கமெண்ட் குடுக்கலாங்க. நான் வந்து விதை தேர்ந்தெடுக்கிறதுல அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. விதை குடுக்கறதுக்குங்க. எவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்க, புடலங்கா. பாவக்கா கொடியும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. நல்ல வெள்ளப்பாகல் வந்து சூப்பரான அறுவடைங்க. உங்களுக்கு வந்து அடுத்த சனிக்கிழமை வீடியோவுல உங்களுக்கு வந்து அம் பாவக்கா அறுவடைய காட்டுறேங்க. புடலங்கா பாருங்க எவ்வளோ சூப்பரான அறுவடை. எவ்வளோ காய் பாருங்க. ஒரு 5 கிலோவுக்கு மேல வருங்க. அந்த அளவுக்கு தட்டு வந்து அவ்வளோ வெயிட்டுங்க இது. அவ்வளோ காய்ங்க பாருங்க நீங்களே. சூப்பரான அறுவடை. எப்படி இருக்குது புடலங்கா அப்படின்றத கமெண்ட் குடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாருங்க வெண்டைக்கா இருக்கு, பீர்க்கங்கா, கொத்தவரங்காய், லாங் பீன்ஸு, பாவக்கா. இதுவும் பார்த்தீங்கன்னா 2 கிலோவுக்கு மேல வருங்க பீர்க்கங்கா அறுவடை. அந்த அளவுக்கு இருக்குதுங்க தட்டு. லாங் பீன்ஸும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. 1/2 கிலோ அளவுக்கு லாங் பீன்ஸ் குடுத்துருக்குது பாருங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை வருங்க. பாருங்க. பாய்.